கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. தினமாக நேற்றைய தினத்துக்கு முந்தின நாள் பார்க்கும்போது ரோமர் 9:5 அதே தொடர்ச்சியாக இந்த நேரத்திலமாக நாம் தேவனுடைய வார்த்தை நாம் வாசிக்கலாம். ஏன்னு சொன்னாக்கா ஏற்கனவே நாம் பார்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து குறித்து இன்னும் தெளிவாக எண்ணம் வேதத்தில் என்னென்ன சொல்லப்படுதோ அதை எல்லாத்தையுமே தெளிவாக வாசிக்கணும்னு சொல்லி வருகிறேன். இந்த நேரத்திலமாக இயேசு கிறிஸ்து குறித்து அனைவருக்கு அநேக அபிப்பிராயங்கள் உண்டு. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார் ஒரு கேள்வி கேட்டார். அதை நாம் வேதாந்தத்தில் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாம். மத்தேயு 16:13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீடரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவன் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்போது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். தொடர்ந்து நாம் எந்த வசனத்தோடு ஏற்கனவே வாசித்துக்கிறோமோ அப்போ கிறிஸ்து குறித்து நாம் அதிகமாக வேதத்தில் என்னென்ன சொல்லப்படுதோ அது குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த கிறிஸ்துவ தான் யூதர்கள் புறக்கணித்து ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவரை சிலுவையில் அறிந்தார்கள் சொல்லி வேதத்தில் எழுதப்படுகிறது. அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்த இந்த பவுல் அவர் என்னென்ன சொல்றாரு, எப்படி ஞானம் சத்தாரு என்னன்னு சொல்லி அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பவுல் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து அங்கே தரிசனம் ஆன பிறகு உடனே ஞானசானம் எடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அதை நான் வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தோது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசிரியத்துக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவர் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்கில் குடியிருக்கிற யூதர்களை எல்லாரையும் கலங்கப்படினான். இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்லப்படும் போது எதிர்ப்பு தெரிவித்த இந்த சவுல் எனப்பட்ட பவுல் இப்போது திருஷ்டாந்தப்படுத்தி காட்டுறார். எந்த தமஸ்கில் போயிட்டு சீசர்களை அவங்கள துன்பப்படுத்தி அவங்கள சிறைச்சாலையில் போட்டு அவங்கள என்னென்ன காரியம் செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டாரோ அதே தமஸ்கில் போயிட்டு இயேசு கிறிஸ்து குறித்து சொல்றாரு. சொல்றது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாலே அனனியா கிட்ட ஞானம் செலுத்துகிறாருங்க. எடுத்ததும் முதல் வார்த்தை தான் இந்த வார்த்தை சொன்னார். அந்த ஜப ஆலயத்தில் போயிட்டு என்ன செய்யறேன்னு சொன்னாக்கா, இந்த இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்லி தெளிவாக சொல்றாருங்க. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களை நாம் அப்படியாக கண்டினியூ பார்க்கும்போது அது இன்னொரு வாசத்தை கூட வாசிக்கலாம். நம்ம 17ஆம் அதிகாரம் அப்போஸ்தலத்தில் அதுக்கு முன்னால இன்னொரு வசனம் இருக்குங்க, அது வாசிக்கலாங்க. 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் இல்லை 5 கூட இல்லைங்க, 5 தான். 5:42 அவர் என்ன சொல்றான்னு சொன்னாக்கா, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இது யாரு? அப்போஸ்தலர்கள். இப்படி பிரசங்கித்த அப்போஸ்தலர் தான் எதிர்த்து பவுல் இது பண்ணாருங்க. செஞ்சதுதான் 9ஆவது அதிகாரத்தில் அவர் ஞானம் செலுத்ததை நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக 17ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6 வெள்ளி வாசிக்கிற பாருங்க. அவர்கள் அம்பிபோலிய பட்டணத்தையும் அப்போலியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவரிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்டிலே வேத வாக்கியங்களை நியாயங்களையும் எடுத்து அவர்களுடன் சம்பாஷணம் பண்ணி, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோர்ந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். இங்கே கூட பாருங்க, அங்கே எப்படி 9ஆம் அதிகாரத்தில் சொன்னாரோ இந்த இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்லி, அதே விதமாக தான் இந்த இடத்துல கூட 17ஆம் அதிகாரத்தில்
இந்த இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்லி அங்க சொல்றாரு. அவர்கள் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கர்களும் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளும் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்துக் கொண்டார்கள். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட ஒரு சிலர் அங்க நாம் வாசித்தோம். கனம் பெற்றவர்கள் ஏன்னு சொன்னாக்கா, கிரேக்கர்களும் யூதர்களும் கனப்பட்ட ஸ்திரீகளிலும் ஆண்களும் பெண்களுமாக ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அந்த வசனத்தை கேட்டு 5வது வசனத்தை வாசிக்கிறோம். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்துக்கொண்டு கூட்டக்கூடிய பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவனை பட்டணத்துக்கு முன்பாக எடுத்துக்கொண்டு வந்து பகை தேடினார்கள். அவர்கள் அங்கே காணாமல் யாசோனின் சகோதரியும் பட்டத்து அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். பாரு என்ன டைட்டில் வந்துருச்சு அவனுக்கு. ஒரு காலத்தில் இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்லிக்கிற அப்போஸ்தலருடைய உபதேசத்தை எதிர்த்த இந்த பவுல் இப்போ இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்லும் போது தமஸ்குவிலே ஒரு பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. இங்கேயாக பார்க்கும்போது இங்கே கூட ஒரு குழப்பம் ஆயிடுச்சுங்க. யூதர்கள் எதிர்க்கிறாங்க இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லி. 18 அதிகாரத்தில் கூட வாசிக்கிற பாருங்க. 1 அதை அப்படியே தொடர்ந்து வாசிக்கிற பாருங்க. அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளைவுதராயன் கட்டளிட்டபடினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாக வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவரிடத்துக்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலா இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறபடினாலே அவரிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜவாலத்திலே சம்பாஷணம் பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மக்கெதோனியாவிலிருந்து ஷீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராகியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். இந்த பாருங்க, இங்கே கூட நாம் வாசிக்கும் போது இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்லி பிரசங்கிக்கிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், இதுனா இயேசுவே கிறிஸ்துன்றது எனக்கு பெரிய கஷ்டமா, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிடுவாங்க நிறைய பேர். இவருடைய காலத்தை இன்னுமாக வாசிக்கலாம். அவர்கள் எதிர்த்திருந்து தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உங்கள் இரத்தப்படி உங்கள் தலையில் மேல் இருக்கும், நான் சுத்தமாகிறேன், இது முதல் பிரஜாயத்துக்கு போகிறேன் என்று அவருடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை அனுகிரகமாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டுக்கு வந்தான். அவன் வீடு ஜபாலயத்துக்கு அடுத்ததாக இருந்தது. உண்மையாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாட்சியுமே ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இப்ப மீண்டுமாக பவுல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அப்போஸ்தலர் சொன்னதும் ஏற்றுக்கொள்ள, இப்ப பவுல் சொல்றாரு. அவனுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன இவனே இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்றானே, இது ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி 18 அதிகாரத்தில் கூட நான் வாசிக்கிறோம். அப்படி 17 வாசித்தோம், 18 கூட வாசித்து நம்ம மீண்டும் இன்னொரு வசனத்தோட வாசிக்கிறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க? 13வது வசனம், அதுல 18:13, இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாக தேவனை சேர்க்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். அப்போ தேவனை தொழுகொள்ளணும், ஆராதனை செய்யணும், வேதத்துக்கு முரண்பாடாக போதிக்கிறான்னு சொல்லி இந்த காரியத்தை தான் அனனியா சொன்னார். ஆண்டவரே, உன்னுடைய நாமத்தை தொழுதுகொள்ள யாவரையும் கட்டுப்படிக்க அவன் பிரதான ஆசாரியத்தில் அதிகாரம் பெற்றுகிறான் சொல்லப்படும் போது, நீ போ, அவன் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் பரியாதர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரவர்கள் சொல்றாரு. அப்போ என்னுடைய நாமத்தை அவன் தொழுது கொள்ளன்னு சொல்லி சொல்றார். ஆகினால உண்மையாக இது யூத மார்க்கத்துக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தை தொழுது கொண்டது அவனுக்கு மிகவும் ஒரு எதிர்ப்பாக இருந்தது. ஏன்னு சொன்னா என்ன, பவுல் சொல்ற காரியங்களை மட்டும் இந்த நேரத்தில் நம்ம வாசிக்கலாம். அப்புறம் அப்போஸ்தலர் என்ன சொல்றவங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். 10வது அதிகாரத்துல 1-4 வெள்ளியம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில்
அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த ஞான கண்மலை கிறிஸ்து என்று சொல்றார். எப்படி அந்த ஞான கண்மலை கிறிஸ்து சொல்லப்பட முடியும்? நாம் அதே வார்த்தை நாம் வாசிக்கும் போது பழைய பாட்டில் யாத்திராகம புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சுன்னா 15 அதிகாரத்தை எடுத்துக்கலாம். யாத்திராகமும் 15 அதிகாரத்தில் அங்கே என்ன சொல்லப்படுது வாசிக்கலாம். 15 அதிகாரம் 22வது வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணம் பண்ணினான். அவர்கள் சூர் வனாந்தத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்த போது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்போது ஜனங்கள் மோசே விரோதமாக முறுமுறுத்து என்னத்தை கொடுப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமானது, தண்ணீர் ஆயிடுச்சு. எப்படிங்க அந்த மரம் யாருங்க? அதுதான் இயேசு கிறிஸ்து, ஜீவவருட்சம். அந்த மரத்தை போடும்போது கசப்பாக இருந்து கூட தித்திப்பம் ஆயிடுச்சு. உலகத்தின் வாழ்க்கையில் பார்க்கும்போது கசப்பான என் வாழ்க்கை கூட மதுரமாக மாறினாக்கா, அதுக்காக வெட்டப்பட்டு போறதுனாக்கா இயேசு கிறிஸ்து நமக்கு மரித்தாருந்தா அதனுடைய பொருள் சொல்லப்படுது. அதிலே 17 அதிகாரத்தோட நாம் எடுத்துக்கொள்ளலாம். 17 அதிகாரத்தில் 1-6 வாசிப்பாங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வாதத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தேமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்போது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதுக்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். ஜனங்கள் அவரிடத்திலே தண்ணீர் தாவனமா இருந்தபடியினாலே அவர் மோசே விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடுகாடுகளையும் தண்ணீர் தாவனத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்கள்? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்கள் என்றான். அப்போது கர்த்தர் மோசே நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலர் உன்னோட கூட்டிக்கொண்டு நீ நதியை அடித்த அந்த கோலை உன் கையில பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓடவில்லை, நான் உனக்கு முன்பாக கண்மலை நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்போது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் முன்பாக இஸ்ரவேல் மூப்பர்கள் கண்களுக்கு முன்பாக செய்தான். பாருங்க, கண்மலை மேல நில்லு, நீ அதை அடி, தண்ணீர் வரும் சொல்லிட்டாரு. அதே விதம் தான் தண்ணீர் வந்தது. அப்போ 1 கொரிந்தியர் 10:4 வசனத்துல அந்த கண்மலையே கிறிஸ்துன்னு சொல்லப்படும் போது இங்க தெளிவாக இருக்குது. அந்த கண்மலை தான் கிறிஸ்துன்னு சொல்லி நமக்கு தெளிவானது. இதமாக அதே 1 கொரிந்தியர் 10 வாசிக்கும் போது 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:9 வசனம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக சொல்லி 1 கொரிந்தியர் 10:4 வசனத்துல வாசித்தோம். அவதான் கண்மலைன்னு சொல்லி இங்கு 9ல வாசிக்கிறோம். அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அது போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக சொல்றார்கள். உண்மையாக பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து குறித்து சொல்றாங்க. யார் எங்க விட்டது? அங்க என்னாகும் புஸ்தகத்தை எடுப்போம்னால் அது 21ஆம் அதிகாரத்தை இருக்கலாம். அதுல எப்படி சொல்ல விடுச்சுனாக்கா, என்னாகமும் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கிற பாருங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீர் எங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்போது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். இங்கே தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்குறாங்க. இங்க தேவனாகிய கர்த்தர் தான் சர்ப்பங்களை விட்டாரு. அப்போ எல்லாம் கடித்ததால ஏராளமான ஜனங்கள் செத்தான்னு பார்க்குறோம்.
அந்த மோசே அந்த பவுல் சொல்லும் போது கிறிஸ்து பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டாருன்னு சொல்றாரு. அப்போ அங்க பழைய ஏற்பாடுல இருந்த அதே தேவன் தான் கிறிஸ்துன்னு சொல்லி தெளிவாக எங்க சொல்லக்கூடிய காரியத்தை நாம் வாசிக்கிறோம். எபிரேய புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை நம்ம எடுப்போமானால் அது கூட பவுல் தான் சொல்றாரு. இதெல்லாம் பவுல் தான் சொல்லி கொண்டு வர்றார். பவுல் சொல்லக்கூடிய காரியங்கள் கர்த்தரே அவருக்கு வெளிப்பாடு கொடுத்ததுனால தான் இதெல்லாம் எழுதுறாரு. ஒரு காலத்துல இந்த வேத வசனத்துக்கெல்லாம் எதிர்ப்பா இருந்தவர். 11ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறேன். எபிரேய புத்தகத்துல பாருங்க. மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பனார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினால ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினால மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவது வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்ஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தமாக வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்து விட்டு போனான். பாருங்க, பழைய பண்ண தேவன் தான் அங்க பார்வன் கிட்ட எல்லா அதிசயம் அற்புதமான மோசம் கிட்ட செஞ்சாருங்க. இவர் எப்ப எகிப்தனை வெட்டி போட்டு அந்த மணல புதைச்சிட்டாரோ இந்த விஷயம் பார்வன் தெரிஞ்ச மாத்திர மோசே கொலை செய்யறதுக்காக ஏற்பாடு பண்றாங்க. அதே நேரத்துல எகிப்தில் உள்ள எல்லாரும் ஐஸ்வர்யமா இருந்தது, குறையாத ஒன்றுமே இல்லை. எகிப்து தேசம் எப்படி இருந்தா ஏதோ தோட்டத்தை போல இருந்துச்சுலாம். அப்பேற்பட்ட ஒரு ஏதோ தோட்டத்தை போல எகிப்தியை விட்டு அந்த அரசனுடைய பதவி அதையும் விட்டு ராஜனுடைய என்னென்ன அவனுக்கு சௌகரியம் எல்லாத்தையும் விட்டு இயேசு நிமித்தமாக எகிப்தை விட்டு வந்துட்டான்னு பார்க்குறோம். அதே 9ஆம் அதிகாரத்துல ஏற்கனவே வாசித்துக்கு அந்த வசனம் 16. ஏனெனில் எங்கே மரணசாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எதனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். இது எப்படி இதை பாருங்க, இதெல்லாம் பவுல் தான் எழுதுறார். எங்கே மரணசாசனம், சாசனம்னா சட்டம்னு அர்த்தம். எங்கே மரணசாசனம் உண்டோ அந்த மரணசாசனத்தை எதனுடைய சட்டமும் அந்த மரணசாசனத்தை எதனுடைய மரணமும் உண்டாகணும்னு சொன்னா மரணசாசனத்தை எழுந்து யாருனாக்கா தேவன் எழுதுறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 16-17 சொல்றாரு, தோட்டத்திற்குள்ளே எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அனைத்ததுக்காக உச்சத்திற்கையே புசிக்காதீர்கள், அதை புசிக்கிறதுனால நீங்கள் சாவின்னு சொன்னார். அப்படி சொன்னவர் தான் இங்க மரித்தாரு அப்படின்னு சொன்னவர் தேவன் எனக்கா, மரித்தவர் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாக்கா, அப்ப அந்த இயேசு கிறிஸ்து தான் படையப்பட்டிருந்த தேவன் சொல்லி நமக்கு தெளிவா தேவனுடைய வார்த்தை நமக்கு எழுதப்பட்டிருக்குது. இல்லை எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இன்னொரு பவுல் சொல்றாரு, தீமோத்தேயு புஸ்தகத்தில் எழுதும்போது இன்னொரு வார்த்தை சொல்றாரு. 1 தீமோத்தேயு எடுத்துக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 3 வசனங்கள் வாசிக்கிறோம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தனும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எதற்குரிய சாட்சி ஏற்று காலங்களில் விளங்கு வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் பொறியாளர்களுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துக்குள் உண்மையை சொல்கிறேன். இங்கே கூட பாருங்க, இப்படி எப்படி எழுதுனதுன்னா இந்த வசனம் எப்படிதான் இருக்குன்னு தெரியுமா? தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எனக்கு. ஆனா என்ன இருக்குன்னா தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் அவரே இருக்கணும். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரேனாக்கா, அப்போ தேவனும் அவரே மத்தியஸ்தனும் அவரே. தெளிவா இருக்குதுங்க, எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஆகினால இன்னும் வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 1 வசனத்துல என்ன சொல்றது? இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுகிறான். இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கணும். இது யாருன்னா யோவான் எழுதுறார். இயேசுவானவர் தான் கிறிஸ்து. எல்லா வேதத்துல அப்படிதான் எழுதப்பட்டது. அதே 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 22-23 இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே இல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இது அர்த்தத்தை பாருங்க எப்படி இருக்குது. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே இல்லாமல் வேற யார் பொய்யன்? இப்ப நாம் வாசித்த வேத வசனம் அத்தனையுமே இயேசுவே கிறிஸ்துன்னு தான் அறிக்கை பண்ணாங்க.
அப்போஸ்தலர்கள் தான் அழைக்கப்பட்டாங்க, பவுல் அப்படிதான் அழைக்கப்பட்டாரு, யோவான் அப்படிதான் அழைக்கப்பட்டார். இயேசு தான் கிறிஸ்து, இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்லி அதுதான் தெளிவாக சொல்றார். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறதே இல்லாமல் வேற யார் பொய்யன்? இயேசு தான் கிறிஸ்து சொல்லி ஒத்துக்கிறவன் தேவனால் பிறந்தவன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று சொல்லுகிறவன் தேவனால் பிறந்தவன் சொல்லப்படுது. இன்னொரு பிதாவையும் குமாரனையும் மறுதலிப்பவனே அந்தி கிறிஸ்து, பொய்யனாவனே அந்தி கிறிஸ்து ஆகுதான். பிதாவையும் குமாரனையும் எப்படி பதிலிக்கிறாங்க? கீழே சொல்றார், குமாரனை மதிலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கை எடுக்கிறவன் பிதாவையும் உடையவன் அல்ல. அப்ப குமாரனாக்க இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து அறிவிக்கும் போது, அவரை அறிவிக்கும் போது பிதாவையும் அறிவித்த மாதிரி அதனுடைய அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கும் போது பிதாவையும் மறுதளித்தாங்கன்னு அதனுடைய அர்த்தம். ஆகியனால வேதாந்தத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு வசனமும் தெளிவாக சொல்லப்படுது. இப்படி வேதத்தில் தெளிவாக இருக்கும்போது யூதர்கள் எங்கேயுமே ஏற்றுவதற்கு அவனுக்கு மனசு இல்லை. இன்னொரு வசனத்துடைய யோவான் சுவித்துல 9ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று எவனாயும் அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று ஜனங்கள் அதுக்கு முன்னமே கட்டுப்பாடு பண்ணாங்க. பாருங்க என்ன சொல்றாரு, அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாயும் அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதுக்கு முன்னமே கட்டுப்பாடு பண்ணாங்க. இந்த ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, இயேசுதான் கிறிஸ்துன்னு சொல்லக்கூடாது, வேற என்ன சொல்லு, இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்லவே கூடாது. அப்படி யாராவது அறிக்கை பண்ணாக்கா அவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கிடு. எப்படி இதனுடைய காரியம்? வேதாகமம் முழுதுமா வாசிக்கும் போது இயேசு தான் கிறிஸ்து, இயேசு தான் கிறிஸ்து, இயேசு தான் கிறிஸ்துன்னு அநேக வசனங்களை நாம் வாசித்தோம். ஏற்கனவே ஒரு 15 வசனங்களை வாசித்தோம். இப்போ யூதர்கள் என்ன செய்யறாங்க, இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்லி யாராவது வந்து அறிக்கை பண்ணினா அவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கணும்னு சொல்றாங்க. வேதம் முழுவதும் நாம் பார்த்தோம்னாக்கா கிறிஸ்துவ என்னால் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி கிறிஸ்துவ சொல்லிட்டார். கிறிஸ்துவ அறிகிற அறிவு தான் நம்ம மேன்மையா பாராட்டுமே தவிர யாருமே மேற்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. இயேசு கிறிஸ்து கர்த்தர் அறிக்கை பண்ணணும், இயேசு கிறிஸ்து தேவன் அறிக்கை பண்ணணும், இயேசு கிறிஸ்து ரட்சகர் அறிக்கை பண்ணணும், இயேசு கிறிஸ்து ராஜாவின் அறிக்கை பண்ணணும். இத்தனை காரியமா இயேசு கிறிஸ்துக்கு புரியதா காணப்படுகிறது. ஆகிய நாம் வேத வசனத்துல வாசிக்கிறேன் எல்லா பகுதியிலுமே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தான் தெளிவாக சொல்லப்படுது, அவர்தான் கிறிஸ்துன்னு சொல்லி. இது ஏன் இப்படி சொல்லப்படுதுனாக்கா, கிறிஸ்துன்னு ஏன் சொல்லப்படணும்? கிறிஸ்துன்ற ஒரு வார்த்தை கிரேக்கனுடைய மொழியில அப்படி சொல்லப்படுது. ஆனா யூத எபிரேய மொழியில மேசியான்னு சொல்லப்படணும். ஆனா மேசியான்னு சொல்லி யாருமே கூப்பிடல. யூதர் கூட நான் கிறிஸ்து கிறிஸ்து, நீ கிறிஸ்துவானா தெளிவா எங்களுக்கு சொல்லுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர் சொல்ற, நான் தான் சொன்னேன், நீங்க கேட்கலன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருமே இந்த வேதத்துல பார்க்கும்போது சமாரியா நாட்டு ஸ்ரீ கூட மேசியாவர் உண்டு அறிவேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்த பிறகு இயேசு தான் அந்த மேசியான்னு சொல்லி அறிந்து கொண்டாங்க. அப்ப குருடனு கூட இயேசு தான் மேசியான்னு சொல்லி அறிந்து கொண்டு ஒரு பாக்கியம் கிடைத்தது. இப்படி வேதாந்தத்தில் பார்க்கும்போது எத்தனோ பேர், இன்னும் கூட யோவான் சுவித்துல 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது கூட அங்க கூட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு பாருங்க, அந்திரேயா கூட மேசியாவை கண்டோன்னு சொல்லி சொல்றாங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் பின்பு நாத்தான் எனக்கு கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் 44வது வசனம் 1ஆவது அதிகாரம் யோவான் 44. பிலிப்பு நாத்தானை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியும் இருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனாகிய நாசரேத்திலும் ஆகிய இயேசுவே என்றார்கள். பாருங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சுங்க இயேசு தான் கிறிஸ்து, இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்லி யூதர்களுக்கு தான் மறிக்கும். ஏன்னாக்கா இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்லிச்சுன்னா கிறிஸ்து தான் ராஜாவாக வந்து ஆளுகை செய்யணும்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கை. எல்லா ராஜாக்களும் ஒண்ணுமேல அது போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்து ராஜா வந்து உலகத்தெல்லாம் ஆட்சி செய்வாரு, அந்த கிறிஸ்து தான் வரணும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா அவருடைய காரியத்தெல்லாம் பார்க்கும்போது எளிமையா இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவரு எல்லா காலத்திலும் தாழ்வானதை பார்த்து சிலுவையில் மறிக்கிறேன்னு சொன்னா இவருடைய ராஜால இஸ்ரவேல் ராஜான்னு சொல்லி புறக்கணித்து விட்டார். காரணம் தேவ வசனம், நியாய பிரமாணத்துக்கு எல்லா வசனமும் நிறைவேற்றுக்காக இயேசு கிறிஸ்து சரீரத்தில் வந்தார். ஆகினால சரீரத்தில் வந்த அந்த இயேசு தான் கிறிஸ்து. தேவ தூதர்களே சொல்றாங்க லூக்கா 2:10, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீது பிறந்திருக்கார் சொல்லி. அப்போ தேவ தூதர்களும் சொல்றாங்க கர்த்தராகிய கிறிஸ்து தான் இயேசுன்னு சொல்லி. அப்போஸ்தலர்களும் சொல்றாங்க, பவுலும் சொல்றாரு
யோவானும் சொல்றாரு, எல்லாருமே இயேசு தான் கிறிஸ்து சொல்லணும். அப்போ இயேசு தான் கிறிஸ்துனாக்கா, அதை நேற்று பார்த்த வசதி பிரகாரம், முதல் நாள் பார்த்த பிரகாரம், ரோமர் 9:5 பிரகாரமாக, பிதாக்கள் அவர்களுடைய மாம்சத்தின்படி கிறிஸ்து அவர்கள் பிறந்தாரு, இவர் என்றைக்கு சோதரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். அப்போ இயேசு கிறிஸ்து தான் மேலான தேவன் சொல்லி யூதர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? காரணம் என்னக்கா, அவர் மாம்சத்தில் இருக்கிறார். உயிர் தெரிந்த பிறகுதான் அந்த தேவன்கிட்ட ஒரு பதவி அவருக்கு வருதாங்க. அவர் தேவன் தான், மாம்சத்தில். ஏன்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டான்னு சொல்லி 1 தீமோத்தேயு 3:14 சொல்லப்படுது. ஆகிய இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இந்த இயேசு தான் கிறிஸ்து. கிறிஸ்துனாக்கா இஸ்ரவேலை ஆளுகை செய்யக்கூடிய ராஜான்னு அர்த்தம், அபிஷேகிக்கப்பட்ட ராஜான். இது அவங்க ஏற்றுக்கொள்ள, ராயனே இல்லாமல் வேற ராஜா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவன் தன்னை ராஜா என்று சொல்லுதான் இதுதான் குற்றம் சொல்லி அதனால செல்வ வைக்காங்க. ராயனுக்கு விரோதி யாருனாக்கா இயேசு தான் சொல்லிட்டாங்க. காரணம் என்னக்கா, தன்னை ராஜா என்று சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே யூதர்கள் ராயனைத்தான் ராஜாவை ஏற்றுக்கொண்டதை தவிர இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொள்ள. ஆகிய உலகத்தில் இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டார், தூஷிக்கப்பட்டார், துன்பப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் யூதர்கள் இயேசு தான் கிறிஸ்துன்னு ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாங்க. கடைசியாக பெந்தெகோஸ்து நாளில் அவங்க எல்லாம் பரிசுத்தாவின் ஏற்பட போது அப்போஸ்தலர்கள் அப்போது ஏறக்குறைய 3000 ஞானம் எடுத்த பிறகு அப்போதான் இயேசு தான் கிறிஸ்து என்ற ஒரு சத்தியம் வெளிப்பாடு வந்தது. அதே சத்தியத்தான் இப்போதுமாக நாம் ஏற்றுக்கிட்டோம், நாம் விசுவாசிக்கிறோம். இந்த சத்தியத்தை உலகம் அனைத்திற்குள்ளே எல்லா விசுவாசிகளும், எல்லா ஊழியர்களும் விசுவாசிகளும் தான் பரிசுத்த வேதம் சொல்லப்படுது. இது மனுஷனால் எழுதப்பட்ட வேதம் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது தேவனால பரிசுத்தாவினால் எழுதப்பட்ட வேதமாக இருக்கிறது நிமித்தமாக இந்த சத்திய வசனத்தை உள்ளபடி நீ ஏற்றுக்கொள்வோமானால் எல்லாருக்குமே ரட்சிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்து மறுதளித்தவனக்கா நம்ம நித்திய ஜீவனை பெற முடியாது சொல்லி சத்திய வேதம் தெளிவாக சொல்லப்படுது. ஆகிய இந்த நேரத்திலமாக சத்திய வசனங்களை இம்மட்டமாக தியானித்தோம்.